அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குபேரனுக்கு பிடித்தமான 5 ராசிகள் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் சொந்த உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்க ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை பார்க்குறதுக்கு இஷ்டப்படவே மாட்டாங்க. ஈவன் ஏன் கவர்மெண்ட் வேலையை கூட விரும்ப மாட்டாங்க. சொந்த தொழில் செய்து முன்னேறணும்னு இவங்க ரொம்ப பெரும்பாலானோர் விரும்புவாங்க. இவங்களுக்கெல்லாம் குபேரனுடைய முழுமையான ஆசீர்வாதம் உண்டு. அவங்களுக்கு வியாபாரம் செழிக்கும். சும்மா லட்சங்களில் தான் சம்பாதிப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்காரங்க ரொம்ப புத்தி கூர்மையாக திட்டமிட்டு செயல்படுவாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இவங்களுக்கு குபேரனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது. இவங்களும் தொழில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை வேலையில் இருந்தாலும் சரி, முதல்ல ஆரம்ப கட்டங்களில் சில சிரமங்களை சந்திப்பாங்க. சரிங்களா? கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வந்தாலும் குபேரனின் ஆசீர்வாதத்தால் இவர்களும் லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் ஆய்வாங்க. மூன்றாவது துலாம் ராசி. இவங்களுக்கு இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனாலும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். இந்த விடாமுயற்சியின் காரணமாகவே இவங்க எதுலேயுமே ஒரு தனித்துவம் பெறுவாங்க. பார்த்துங்க, இவங்களுக்கும் குபேரனின் ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. போக இது சுக்கிரனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறப்ப இந்த ராசிக்காரர்கள் பணத்துக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது. அவங்களுக்கு குபேரனின் ஆசியும் கிடைக்கும்போது சும்மா லாபத்தின் மேல் லாபம் கொட்டும். சரிங்களா? அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். ஒரு காரியம் அதில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சாதாரணமாக எதில் நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்கும் வரை தூங்க மாட்டாங்க. அதை பற்றியே சிந்தனை, அதை பற்றியே உழைப்பு இருக்கும். இதனாலேயே குபேரனின் ஆசீர்வாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தபடியாக தனுசு ராசி. இவங்க எப்படின்னா எதுலேயுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கும். அதற்கேற்ற உழைப்பு இருக்கும். அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ, யாரை பார்க்கணுமோ, இல்லை யார் மூலமாக அந்த வேலையை முடிக்கணுமோ, இவங்க நேரடியாக முடிக்காட்டாலும் இவங்களுக்கு மூளை வேலை செய்யும். இந்த வேலைக்கு இவங்களை பிடிச்சோம்னா இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் இவங்களுக்கு தெரியும் தனுசு ராசிக்காரங்க. ஸோ இதனாலேயே இவங்க நினைச்ச காரியத்தை நேரடியாக இல்லாவிட்டால் பிறர் மூலமாக அந்த வேலையை முடிச்சுவாங்க. இவர்களுக்கும் குபேரனின் ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், முதல்ல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் ஒரு நடுத்தர வயதிலேயே பெரிய கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் ஆகிடுவாங்க. காரணம், குபேரனின் மிகவும் பிடித்த 5 ராசிகளில் தனுசு ஒன்று. குபேரனுக்கு மிகவும் பிடித்த 5 ராசிகள் ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு. நன்றி, வணக்கம்.